ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனு, பூண்டு, இஞ்சி, 3 மிளகாய், 3 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, 1/2 எலுமிச்சை பழம், புதினா, மல்லி. வாங்க இதை வச்சு அடுத்து பட்டை, சோம்பு, லவங்கம், சோம்பு, ஏலக்காய். இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இவை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். வாங்க பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி பிரியாணி செய்யுதுன்னு பார்ப்போம். இதை பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். இதில் ஆயில் சேர்க்க போகிறோம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஆயில் கொஞ்சம் சூடாகணும். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, சோம்பு, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் நம்ம போட போகிறோம். இதிலே போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு நான் நைஸாக அரைக்கல, கொஞ்சம் குறவரப்பாக தான் அரைச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்க்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடி கலர் வரணும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணி போகிறோம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளி அதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது ரொம்ப வதங்கணும் இது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வதங்கினா தான் வதங்க சரியாக போயிடணும். அடுத்தது மல்லி, புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி, சிக்கன் ஒரு கொஞ்சம் நேரம் வேகணும். இதுலேயே இந்த தண்ணியிலே நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு மட்டும் 2 போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, எவ்வளோ தண்ணி இதில் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இதுலேயே கறி நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சிக்கன் மசாலா கொஞ்சம், அடுத்தது பிரியாணி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே நல்லா மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 1/2 லெமன் புழிஞ்சு விட போகிறோம். ஏன்னா லெமன் புழிஞ்சிட்டோன்னா சாதம் குழையாமல் இருக்கும். கொஞ்சம் ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்குன்றதுனால லெமன் புழிஞ்சு விட்றோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், லெமன் புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். நான் அரிசி ஏற்கனவே கழுவி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணீர் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாருங்கள், இதுலேயே ஏற்கனவே எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? சிக்கன்லேயே தண்ணி நிறைய விட்டு வந்திருக்கும். ஆல்ரெடி தக்காளியுமே தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி இதில் கம்மியாக சேர்த்துக்குவோம். அப்போ தான் சாதம் கொள்ளையாமல் வரும். இப்போ நான் அலசி வச்சுருக்க தண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 மினிட்ஸ் விட்டு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கர் வச்சு மூடிட்டோம்னா அருமையான பிரியாணி ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், நம்ம பிரியாணி ஆன உடனே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துவோம். ஏன்னா உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதனால். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பிரியாணி ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களாம் வேணும்னு கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.